மால்சா, ஜெசூரியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லை அப்பா. வீரமார்த்தாண்டரை பற்றி ஏதாவது தெரியுமா? என்ன வீரமார்த்தாண்டரா? இங்கே பார் மால்சா, நாங்கள் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். நான் நேரடியாகவே விஷயத்தை சொல்கிறேன். உனக்கு இப்பொழுது திருமண வயது வந்துவிட்டது. அந்த கண்டேரா ஜெஜூரியின் அரசன். அவரிடம் உன்னை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லி அனுப்பியுள்ளோம். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன்னை நாங்கள் தேடினோம். ஆனால் நீ எங்கோ சென்று விட்டாய். அங்கிருந்து சம்மதம் வந்தால் உடனே ஏற்பாடுகளை நாங்கள் செய்தாக வேண்டும். எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். நான் எவரையும் மனமுடிக்க மாட்டேன். இதோ பார், நாம் இதை பற்றி இப்போது பேச வேண்டாம். நீ சென்று உறங்கு. நாளை காலை நாம் மூவரும் இதை பற்றி விரிவாக பேசலாம். இப்படி செல்லம் கொடுத்தே நீங்கள் அவளை கெடுத்து விட்டீர்கள். மால்சா, உனக்கு உறுதியளிக்கிறேன், உன் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது. கவலைப்படாதே, எந்த கலக்கமும் உனக்கு இனி வேண்டாம். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் உன்னையே வணங்குகிறேன். தாங்கள் என்றும் என்னுடனே இருப்பீர் என்று நான் முழுமையாக நம்பினேன். தங்களை தவிர நான் வேறு யாரையும் மனமுடிக்க மாட்டேன். எனக்கு ஏன் இந்த சோதனை? ஜெஜூரியின் வீர மார்த்தாண்டனுடன் திருமணம். என்னை ஏன் இவ்வாறு சோதிக்கிறீர்கள்? தாங்கள் மட்டும்தான் எனக்கு உலகம். இந்த உடல், மனம், உயிர் தங்களுக்கு மட்டும்தான். தாங்கள் என்னுடையவராகவில்லை என்றால் நான் எதற்காக இந்த உயிரை வைத்துக் கொள்ள வேண்டும்?